கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். கோவை, நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. இன்றும் தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்ற முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக கோவை மாவட்டத்திற்கும் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கும் இன்றைய தினம் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடியதை குறிப்பிடும் வகையில இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், குறிப்பாக காற்றுடைய வலு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறாங்க. இன்று தினம் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பும், அதே நேரத்தில் நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிப்பதாகவும், அதிலும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல நாளை தினம் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்துல நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு நாளை மறுநாள் வரையிலும், அதாவது 28ஆம் தேதி வரையிலும் தொடர்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு 28ஆம் தேதியும், 28ஆம் தேதி அன்று திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டும் 30ஆம் தேதி வரையிலும் தமிழகத்துல கனமழை தொடரும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதிலும் கோவை, நீலகிரி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல 29 மற்றும் 30ஆம் தேதி ஆகிய நாட்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய 2 நாட்களிலேயே தமிழகத்துல நீலகிரி, கோவை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மலை முகடு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையினுடைய தீவிரத்தன்மையும், அதே நேரங்களில் தமிழ்நாட்டின் பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் மீதும் தென்மேற்கு பருவமழையுடைய தீவிரத்தின் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல வரக்கூடிய 27ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் தமிழ்நாட்டில் மேலும் மழைக்கான வாய்ப்பை தீவிரப்படுத்தக்கூடிய வகையில வங்கக்கடல்ல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல், இந்த மாதிரியான நிலவரப்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதுவும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையில இன்று காலை தொடக்கத்திலிருந்தே வானம் மேகமூட்டத்துடன் இருந்ததனால் காலை நேரத்திலிருந்தே வெயிலுடைய தாக்கம் பெரிய அளவில் இல்லை. இந்த சூழலில் சென்னையுடைய அதிகபட்ச வெப்பநிலை இன்றைய தினம் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கலாம் எனவும், இது இயல்பை விட 3 4 டிகிரி செல்சியஸ் குறைவான அதிகபட்ச வெப்பநிலையாக இன்றைய தினம் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.